வணக்கம் மக்களே. உங்கள் 10th மார்க் ஏன் முக்கியம்? அதுக்காக தான் இந்த வீடியோ. இல்லைனா நான் 11th 12th நல்லா படிச்சுப்பேன், 12th மார்க் தானே காலேஜுக்கு எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. ஏன் 10th மார்க் இம்பார்ட்டண்ட், எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த 10th மார்க் யூஸ் ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வரும். உங்களுக்காக 10th தமிழில் எல்லா வீடியோஸும், இங்கிலீஷில் கிராமர் பார்ட் ஒரு கொஸ்டின் விடாமல் எல்லாமே ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடவும், மேக்ஸில் டாப் 100 இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ், அப்புறமா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், இது எல்லாமே, அப்புறம் சயின்ஸு சோஷியல் எல்லாமே இங்கே புக்கில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா இம்பார்ட்டன்ஸுமே எல்லாருமே வீடியோவை போடுவாங்க. நாங்கள் வீடியோ இல்லாமல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸாகவும் போட்டிருக்கோம். அதாவது வெறும் கொஸ்டின்ஸ் மட்டும் போடாமல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸாகவும் சேர்த்துப்போம். சரி 10th நான் படிக்க போகிறேன். ஏன் அது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இப்போ நீ ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோ. டாக்டர் ஆகணும்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பயாலஜி குரூப் எடுத்தாகணும். பயாலஜி சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்டாக இருக்கணும். பட் நீ 10th மார்க் ஒழுங்காக எடுக்கலைன்னா உங்களுக்கு பயாலஜி குரூப் கிடைக்காது. அப்போனா நீ டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறதே உன்னோட 10th மார்க்கால் நீ டாக்டர் ஆக முடியாமல் போகும். நீ இன்ஜினியர் நினைப்ப முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்க முடியாமல் போகிறதுக்கு உங்களோட 10th மார்க்கே மிகப்பெரிய காரணமாயிடும். ஸோ உங்களோட கரியரை சூஸ் பண்ணுறது அப்போ கிடையாது, இப்போ இந்த 10th மார்க் முடிவு பண்ணும். அப்போ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்க 10th மார்க்குக்கு நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும்தான் யூஸ் ஆனால் நம்மளோட கரியர் சூஸ் பண்ணுறது மட்டும்தான் யூஸ் அப்படியானா, நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் பெரிய பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுக்கும், இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு போகணும் அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக அந்த கம்பெனிக்கு ஒர்க் போகிறீங்கன்னா உங்கள் ஸ்கில்லை பார்ப்பாங்க. டைரெக்டாக ஒர்க் போகிறீங்கன்னா உங்கள் ஸ்கில்லை பார்ப்பாங்க. பட் நீங்கள் காலேஜ் மூலிமா போனோம், அப்போ தான் உங்களுக்கு சேலரி அதிகமாக தருவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ காலேஜ் மூலிமா போனோம் அப்படின்னா அவங்க ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. 80% மேலே எடுத்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்கும். அதில் காலேஜ் பார்க்க ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதில் சில காலேஜில் சில கம்பெனிஸில் உங்களோட 10th மார்க் 12th மார்க் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. அதே மாதிரி சில கவர்மெண்ட் ஜாப் டைரெக்டாக உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. நீங்கள் 10th ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மார்க் அதிகமாக எடுத்திருந்தாலே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 470 450 மேலே எடுத்திருந்தாலே ஒரு சில போஸ்டிங்லாம் இருக்குது. அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே வெறும் உங்கள் 10th மார்க்கை டிஃபைன் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்குது. இது மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. அதுக்கும் உங்களோட 10th மார்க் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் உங்களோட முக்கியமான சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு உங்கள் 10th மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டு நீங்கள் கிடைக்கிற குரூப், நீங்கள் கேட்குற லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே அவங்க மதிப்பாங்க, கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கான மரியாதையும் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது உங்களோட மார்க் கம்மியாகும் போது கிடைக்காம போகலாம். அதுக்காக நான் அதிக மார்க் எடுக்கணுமானா அப்படின்னு கேட்டால், உங்களால் முடிஞ்ச மார்க்கை விட அதிகமாக இருக்கும். உங்களால் 300 எடுக்க முடியுதுன்னா 350க்கு ட்ரை பண்ணி எடுங்க. உங்களால் 400 எடுக்க முடியும்னா 450க்கு ட்ரை பண்ணுங்க. பட் உங்களோட முயற்சி மட்டும் விட்டுறக்கூடாது. ஓகேவா? உங்களால் கண்டிப்பாக முடியும். உங்களால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் அதை ட்ரை பண்ணாமல் இருந்தீங்க அவ்வளோதான். நல்லா படிக்கிறவனுக்கும் ஆவரேஜாக படிக்கிறவனுக்கும் ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் இல்லை. அவன் டெய்லியும் படிக்கிறான், நம்ம படிக்கிறது இல்லை, அவ்வளோதான். கரெக்டாக? அவ்வளோதான் லாஜிக். பெருசாலாம் எதுவும் இல்லை. அவனுக்கும் உனக்கும் ஒரே பிரெயின் தான். அவன் டெய்லியும் படிக்கிறான், சொல்கிறதெல்லாம் செய்கிறான், அதனால அவனுக்கு அதிகமாக மார்க் வருது. இப்போது இந்த ஒரு 20 days இருக்குது ஆல்மோஸ்ட் உங்களோட எக்ஸாமுக்கு. இந்த 20 days இருக்குது. இந்த 20 days-ஐ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்களோ இது உங்களுக்கு மரியாதை கொடுக்கும், உங்கள் கரியரை சூஸ் பண்ண வைக்கும், கவர்மெண்ட் ஜாபுக்கு யூஸ் ஆகும். இது இல்லாமல் உங்களோட முடிவு சுயமாக எடுக்கிறதுக்கும், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும், நிறைய கிரியேட்டிவ் நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கும், இது எல்லாத்துக்குமே ஒரு விதை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த முக்கியமான இந்த காலத்துக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம், இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணாலுமே உங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கெப்பாசிட்டிக்கான மார்க்கை விட அதிகமாக எடுக்கலாம்.
நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன் 12th முடிச்சிட்டோன்னு. நான் 10th மட்டும் நல்லா படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், 11th நல்ல மார்க் எடுத்துட்டு பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டா அவனுக்கு அங்கேயே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அவங்க 10th மார்க் கம்மியா எடுத்த உடனே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா அவன் 11th 12th காலேஜ் லைஃப்னு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே போகும். இதுவே 10th நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 11th 12th ஆட்டோமேட்டிக்கா நம்ம படிக்கிற பையன் தான் அப்படின்னு அவங்களுக்கு பிரெயின் வந்து இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கும். அவன் அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான், அவன் படிக்கிற பையன் அப்படின்றது. அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா உங்களை வந்து அடுத்து 11th 12th கரியர்னு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஃபேக்டராகவும், அப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும். ஸோ இந்த நம்பிக்கைலாம் கொடுக்கறதுக்கு உங்களோட 10th மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மரியாதை கொடுக்குது, அது இல்லாமல் உங்களுக்கு மதிப்பு கொடுக்குது. ஸோ இது ரெண்டுமே வேணும்னா உங்களோட 10th மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் நிறைய இருக்கு, பட் இப்போ நீங்கள் படிக்கணும், ஓகேவா? அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட கரியருக்காக இந்த 10th மார்க் இம்பார்ட்டன்ட், ஓகேவா? நிறைய பேர் பார்க்குறது இல்லை, நிறைய பேர் பார்த்துட்டேன். ஸோ நிறைய பேர் படிக்காமல் அவங்க லைஃப்பை வந்து அப்போ ஜாலி, அப்போ கெத்து, நான் எக்ஸாம் ஹாலில் சும்மா இருக்கிறது தான் கெத்து அப்படின்னு நினச்சி நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். அவங்க எல்லாருமே இப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றதையும் சேர்த்து பார்க்குறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த இது உங்களுக்கு நடக்கவே கூடாது. நீங்கள் நினச்சதை படிக்கிறதுக்கு மார்க் ஒரு தடையாக இருக்கக்கூடாது, ஓகேவா? ஏன்னா உங்கள் லைஃபுக்கு இப்போ சில பேர்கிட்ட காசு இருக்கும், காசு இருக்கிறவங்க பணம் கட்டி படிச்சிருவாங்க, ஓகேவா? நம்ம கிட்ட காசு இல்லை அப்படின்னா என்ன பண்றது? அப்ப காசு இல்லைன்னா மூலம் மட்டும்தான் நமக்கு காசு. ஸோ நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அவ்வளோ உங்களுக்கு காசு. நீங்கள் 10th நல்லா படிச்சீங்கன்னா 11th 12th ஆட்டோமேட்டிக்காக நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. 11th 12th நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு காலேஜில் ஃப்ரீ சீட் வரைக்கும் தரத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் வீக்காக தான் படிப்பேன், எனக்கு வந்து ஆனால் ஃப்ரீயாக சீட்டு கொடுங்கன்னா யாரும் தரமாட்டாங்க. எந்த ஒரு ஃபவுண்டேஷன்ஸுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, ஓகேவா? ஆனால் நான் படிப்பேன், என்கிட்ட காசு தான் இல்லை, காசு தான் பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு காசு தரத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க, படிக்க வைக்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களோட 10th மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். வேற எதுவுமே இல்லை, படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் 10th பப்ளிக்கை விடவே கூடாது. உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு என்னென்ன பண்ணணுன்றத ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எதை ஃபாலோ பண்ண எதை ஃபாலோ பண்ணக்கூடாது அது எல்லாத்தையும் நான் போடுறேன் ஃபர்ஸ்ட் பப்ளிக்காக. ஸோ அது எல்லாத்தையுமே பாருங்கள். உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நானே போட்டுருவேன், ஸோ அதையும் நீங்கள் பார்த்துருங்க. எல்லா கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷனும் நானே போட்டுருவேன், அதையும் நீங்கள் பார்த்துருங்க, ஓகேங்களா? இது இல்லாமல் நம்ம ஆப் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் 11th 12th. உங்களுக்கு நீங்கள் 11th 12th போகும்போது இந்த எந்த கஷ்டமும் படாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆப் லான்ச் பண்ண போகிறோம். வேணும்னா நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வர 500 மெம்பர்ஸுக்கு மட்டும் இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். 400 பேர் 425 பேர் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் ஒரு 50-60 பேர் தான் இருப்பாங்க. நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட அடுத்த வருஷம் 11th 12th ஃபீஸை ரொம்ப கம்மி பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டரில் போயிட்டு ஒரு ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் முடியல அப்படின்னா நம்மளோட ஆப் அந்த குவாலிட்டியான டீச்சிங்கை இங்கே கொடுத்துரும். நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் உங்களால் காசு கட்ட முடியாதுன்ற பட்சத்தில் இங்கே நீங்கள் படிச்சுக்கலாம். வேறு எதனா ஒரு லெவல் கிரேட் கம்மியாக இருக்கிற இடத்துல நீங்கள் படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து டியூஷன் போகிற அளவுக்கு பே பண்ணுற அளவுக்கு எங்கள் வீட்டில் முடியாது அப்படின்னா நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இதில் 11th 12th இதில் என்ன சொல்ல வரீங்க, ஏதோ சொல்ல வரீங்க இந்த ஆப் பற்றி என்ன புரியல அப்படின்னா, இது ஒன்றும் இல்லைப்பா. உங்களோட டியூஷனை ஃபோனில் கொடுக்குறோம், உங்களோட டியூஷன் சென்டரை ஃபோனாக மாற்றுறோம், அவ்வளோதான், சிம்பிள். அதுவும் 500 ருபீஸ்க்கு, ஓகேங்களா? இது மாதம் மாதம் கட்டணுமானா இல்லை, இது வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு 500 பேருக்கு மட்டும் நம்மளோட ஆஃபராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை நீங்கள் பண்ணி எனக்கு சிறப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எல்லாருமே, ஓகேவா, நல்லா படிக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனோட இறங்குங்க. உங்களால் முடியும். உங்களாலே முடியலன்னா அப்புறம் யாரால முடியும்? நினச்சி பாரு. இந்த கையை தூக்கணும்னு நினச்சிட்டேன்னா கண்டிப்பாக நீ கையை தூக்கிடுவேன். படிக்கணும்னு உட்காந்துட்டேன்னா கண்டிப்பாக படிப்பேன். உன்னால் முடியும், உன்னால் முடியும், உங்களால் கண்டிப்பாக முடியும், ஓகேவா? நீங்கள் எல்லாரும் கமெண்ட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 4-5 ஃபயரை விட்டுட்டு கண்டிப்பாக நல்லா படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வேணும் அப்படின்ற டார்கெட் மார்க்கை கமெண்ட்டில் போட்டு ஃபயரை போட்டுட்டு சிறப்பாக படிங்க. ஸ்டார்ட் பண்ணுறோம், 10th படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகே? ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் போட நான் ரெடியாக இருக்கேன். என்கிட்ட பெரிய டீமே இருக்குது, பட் சப்போர்ட் தான் கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் பெஸ்ட்டு கொடுக்குறோம். நீங்கள் கொஞ்சம் ஷேர் மட்டும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.